நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஆமென், ஆமென். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல நான் நடக்க நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். காரணம், என்னை படைத்த கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே மறுபடியும் தாய் வீட்டிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காய், இந்த சந்தர்ப்பத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதான பாஸ்டர் சங்கருக்கும் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாளிலே தேவனை தொழுது கொண்ட நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தைரியப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆயத்தமா இருக்கீங்களா? செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் ஆயத்தம். சொல்லுங்க பாப்போம். நான் ஆயத்தமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கத்தக்கதாக நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் எல்லாரும் ஒருமிக்க எழுந்து நின்றவர்களாக தேவனுடையதான வார்த்தையிலே ஆதியாகமம் எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு பகுதி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். பின்பு எகிப்து தேசத்தலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததியை விளங்கவும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவதெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின் அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்.
நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்ப பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடன் இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டு இந்த நாளிலே ஆண்டவரே நீர் என்னத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீரோ, ஆண்டவரே எதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் சித்தமாயிருக்கிறீரோ, ஆண்டவரே அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி எங்கள் இருதயங்கள் கடினமாய் இருக்காதபடி ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மாவிலே தேவனுடைய ஆவியானவர் இடைப்பட்டு இந்த வார்த்தையின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நாங்கள் இடைக்கட்டப்பட கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லது, எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நல்லது, இந்த காலை வேளையிலே மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை தைரியப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாங்கள் முகம் கொடுக்கிறதான இந்த உலகத்தில், நாங்கள் வாழுகிறதான இந்த உலகத்தில், இல்லாட்டி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிறோம். இல்லாட்டி ஒரு கேள்வி, ஒரு சொல்லுமே ஒரு கணவனிடத்தில் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கும் போது கணவன் உடனே சொல்ற காரியம், என் மனைவி என்ன புரிஞ்சு கொள்றாவே இல்லை பிரதர். இல்லாட்டி மனைவி கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, இல்லாட்டி எங்களோட பாஸ்டர் உங்களோட கதைக்கணும், இல்லாட்டி பிரதர் உங்களோட கதைக்கணும் என்று வந்து சொல்லுகிற காரியம், இந்த மனுஷனுக்கு என்ன விளங்குதே இல்லை, இவருக்கு என்ன புரிஞ்சு கொள்ளவே முடியவில்லை, இவர் என்னை குறித்து அக்கறையே இல்லை, என்னை குறித்து, என்னுடைய இதயத்தை குறித்து, என்னுடைய இதய துடிப்பை குறித்து இவருக்கு விளங்குதே இல்லை. பிள்ளைங்க கிட்ட கேட்டா அம்மா அப்பா எங்களை புரிஞ்சு கொள்றாங்களே இல்லை. வாலிப பசங்களை கேட்டா என்ன எங்க அவங்க புரிஞ்சு கொள்றாங்க, என்ன அவங்க புரிஞ்சு கொண்டா நான் இப்படி இருப்பேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. குடும்பத்துல இதுதான் இன்றைய நாள்ல காணப்படுகிற மிக பெரியதான ஒரு பிரச்சனை. என்ன புரிஞ்சு கொள்ள யாரும் இல்லை, என்ன அறிஞ்சு கொள்ள யாரும் இல்லை, என் மனசு யாருக்கும் விளங்குதில்லை, என்னுடைய நிலைமையை யாரும் அறியவில்லை, என்னுடைய உணர்வு அவர்களுக்கு விளங்குவது கிடையாது, என்னுடைய யோசனைகள் அவர்கள் புரிந்த ஒன்று அல்ல, என்னுடையதான அந்த இருதய துடிப்பை, மன குமுறலை, அந்த உள்ளத்தில் இருக்கிறதான அந்த வேதனையை, கண்ணீரை யாருமே காண்பது கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய ஏக்கம், என் கதறலை யார் கேட்பா, என்னுடையதான அந்த நாவினுடையதான உச்சரிப்பை கேட்டு அதற்கு ஆறுதல் கொடுக்க யார் இருக்கிறார்? இன்னைக்கு நாள்ல இந்த ஆகார் என்கிற பெண்ணினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் அவருடைய கதறலை கேட்ட விதத்தை ஒரு 3 காரியத்தின் மூலமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எங்கள் கதறலை கேட்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், என் கதறலை கேட்ட இந்த ஆண்டவர் உங்களுடைய கதறலை கேட்கும்படி ஜீவன் உள்ளவராகவே எப்பொழுதுமே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல நாங்க பார்த்தா இந்த பெண்ணுக்கு இந்த பின்னணியை பார்க்கும்போது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான சண்டே ஸ்கூல்ல இல்லாட்டி நாங்கள் படித்ததான ஒரு சம்பவம், 75 வயதிலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உனக்கு ஒரு பிள்ளையை, ஒரு குமாரனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகனை நீ விசுவாசித்து நம்பி என் பின்னால் வந்தபடியினால் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் வாக்களித்த பின்பதாக சாராலும் ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க? இப்ப விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவர் வாக்களித்து விட்டார் இப்படின்னு வந்து கொண்டே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 1 வருஷம் பார்க்கறாங்க, இல்ல குழந்தை இல்ல. 2 வருஷம், இன்னும் குழந்தை இல்ல. 3 வருஷம், இன்னும் குழந்தை இல்ல. இப்படியாக ஒரு 10 வருடம் கடந்து போகிறது. 10 வருடம் கடந்து போயும் குழந்தையே இல்லை.
இப்ப ஆபிரகாமுக்கு 86 வயசு. 86 வயசு வந்த உடனே சாராள் நினைக்கிறார், குழந்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, குழந்தை கிடைக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், என்னுடைய கற்பம் செத்து கொண்டிருக்கிறது, நானும் நீங்களும் வயசாகி கொண்டிருக்கிறீங்க, இது சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த கால வழக்கத்தின்படி அவள் என்ன செய்கிறார், தன்னுடைய வேலை வீட்டிலே அடிமையா இருந்ததான எகிப்து தேசத்தின் பெண்ணாகிய ஆகாரை என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறார். அதன் மூலமாவது ஒரு குழந்தை பெறாதா என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஆகார் ஆபிரகாமின் மூலமாக ஒரு குழந்தையை பெறுகிறார். இப்ப இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாரு? வாக்கு மாறாதவர். சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றக்கூடியவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த சாரால் அவசரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவெடுத்தது நிமித்தம் இப்ப இஸ்மவேல் என்கிறதான ஒரு பிள்ளை பிறக்கிறது. குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டில் அவன் நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆபிரகாமுக்கு 100 வயதான போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே சாராளின் கற்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவள் ஒரு குழந்தையை பெறுகிறான். அவனுடைய பெயர் என்னது? ஈசாக்கு. 100 வயதில் குழந்தை இப்ப பிறந்திருக்கு. அப்ப இஸ்மவேலுக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு. 13 வயசான நேரத்துல, இஸ்மவேலுக்கு 13 வயசான நேரத்துல இப்ப யாரு இப்ப சின்னதா இருக்கிறா குட்டியா யார் இருக்கிறா? ஈசாக்கு பிறந்திருக்கிறார். இந்த ஈசாக்கு பிறந்திருக்கிறதான இந்த நேரத்துல தான் நாங்கள் பார்க்கிறதான இந்த சம்பவத்தை, நாங்கள் வாசித்த இந்த சம்பவத்தின் முதலாவது காரியம் நடக்கிறது. வாசிச்சா நாங்க 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இப்படி இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவதையெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த இடத்துல நாங்க என்ன பார்க்கிறோம்? இப்ப என்ன செய்யறார்? இப்ப இந்த இஸ்மவேல் சாதாரணமாக ஈசாக்குக்கு ஒரு 3 வயது வந்து விட்டது. இப்ப இஸ்மவேலுக்கு ஒரு 17 வயது மதிக்கத்தக்கதான, சாதாரணமாக இஸ்ரவேலின் வழக்கத்தின்படி 3 வயதுல பால் மறக்க பண்ணுவார்கள். பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணுவது 3 வயதுல. சாதாரணமாக நாங்கள் நேசரிக்கு அனுப்புவோம் 3 வயசுல. அந்த மாதிரில அவங்க பால் மறக்க பண்ணும்போது ஒரு பெரிய கொண்டாட்டம், கொரிய விருந்து செய்வார்கள். அந்த விருந்து நடக்கிறதான அந்த காலத்துல என்ன செய்கிறார், அந்த நாள்ல என்ன செய்கிறார், இந்த இஸ்மவேல் என்ன செய்கிறார், ஈசாக்கை மனம் நோகடிக்கதான காரியத்தை செய்கிறார். பரியாசம் செய்கிறார். ஈசாக்கு பரியாசம் செய்கிறார். சில நேரங்களில் 17 வருடமாக தான் இந்த வீட்டுக்கு ராஜான்னு நினைச்சு கொண்டிருந்திருக்கலாம். நான் தான் இந்த வீட்டுக்கு ஒரு 13 வருஷமாக இந்த வீட்டின் ராஜா நான் தான். செல்ல பிள்ளையாக அங்கும் இங்கும் ஓடி திரிந்ததான நாட்கள், சந்தோஷமான நாட்கள். அப்பாவும் அம்மாவும் இருக்கிற எல்லாருமே என்ன உயர்த்தி ஆசீர்வதித்து பெரிய நிலையில வச்சிருந்தாங்க. நான் சொன்னதை கேட்டாங்க.
எனக்கு வேண்டுகிறதெல்லாம் வாங்கி தந்தார்கள். என்னை ஒரு குமாரனை போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார்கள். இப்ப ஈசாக்கு பிறந்த உடனே என்ன நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை இவனுக்கு பறி போகிறது. இப்பொழுது தம்பி வந்த உடனே தன் மேலாய் வைத்த அக்கறை எல்லாம் தம்பி மேல் வைக்கிறார்கள். தம்பிய பார்க்கிறாங்க, தம்பிக்கு கவனிக்கிறாங்க, அவனுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்க, அவனோடு விளையாடுறாங்க, அவனோடு நேரம் செலுத்துகிறார்கள், அவனோட எல்லா காரியங்களையும் செலுத்துகிறார்கள். இந்த நிலையில ஒருவித எரிச்சல், ஒருவித கோபம், சில வேளையில சாராள் இதை ஆகார் இதை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆகாருக்கு, ஐயோ, நான் இந்த 17 வருடமாக இந்த வீட்டிலே அடிமையா இல்லாதபடி ஒரு எஜமாட்டியாய் நான் வாழ்ந்தேன். ஒரு உயர்ந்த நிலையிலே நான் இருந்தேன். நான் மேன்மையானவளா இருந்தேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தேன். இப்பொழுது இந்த பிள்ளை வந்தவுடன் எனக்கு இருக்கிற அந்த இடம் இல்லாமல் போகிறது, எனக்கு இருக்கிற அந்த ஸ்தானம் இல்லாமல் போகிறது, எனக்கு இருக்கிற அந்த நிலை இல்லாமல் போகிறது, எனக்கு இருக்கிற அந்த பதவி, அந்த ஸ்தானத்திலே நான் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக பின்பதாக தள்ளப்படுகிறேன். எனவே அதன் நிமித்தம் வந்த ஒரு எரிச்சல், அதன் நிமித்தம் வந்த ஒரு கோபம், அதன் நிமித்தம் வந்த ஒரு வைராக்கியம், அது என்ன செய்கிறது? ஈசாக்கை பரியாசம் பண்ணும் அளவுக்கு தூண்டி விடுகிறது. வாக்குத்தத்தம் பெற்றவனை ஒரு கேலியான, அவனை ஒரு பரியாசம் பண்ணும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை உண்டாக்குகிறதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இதன் மூலமாக இந்த இடத்துல என்ன நடக்குது? அப்ப சாராள் பார்த்து என்ன சொல்றார்? ஆகாரையும் அவனுடைய குமாரனையும் புறம்பே தள்ளும், புறம்பாக்கிவிடும், வேண்டாம் அவள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்றார்? அதிகாலையில் எழுந்து அவளை புறம்பே தள்ளுகிறார். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இதுவரைக்கும் 17 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு அடிமை பெண்ணா இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த 17 வருஷமாக சுதந்திரவாளியா இந்த வீட்டிலே சுற்றி திரிந்தவள். இவர்தான் வாழ்க்கை, இவர்கள் தான் எல்லாம் என்று ஒருவித நம்பிக்கையோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நிலை, எல்லாவற்றையும் மறந்து, அடிமை வாழ்க்கையை மறந்து 3 வேளையும் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் இருந்த நிலை. யார் தன்னுடைய எஜமானுக்கு தன்னை மனைவியாக கொடுத்தாரோ, எந்த எஜமாட்டி தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு வந்து, ஆகாரே வா, நீ என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம், நீதான், உன்னால் வரப்போகிறது என்னுடைய குடும்பத்தின் சுதந்திரவாளி, வாக்குத்தத்தம் பெற்றது என்று சொல்லி அவளை கை தூக்கி எதிர்த்தவளே இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? புறம்பே தள்ளுகிறாள். கை தூக்கி எடுத்தவளே இவள் வேண்டாம் என்று சொல்லுகிறாள். நேசித்தவளே, அன்பு காட்டினவளே, அரவணைத்துக் கொண்டவளே, எல்லாவற்றையும் தேடி தேடி ஓடி ஓடி செய்தவளே இப்பொழுது என்ன நடக்குது? அவள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இப்ப இந்த இடத்துல சாராள் தனிமையாக்கப்படுகிறாள். நம்பிக்கை எல்லாம் உடைக்கப்பட்டு போகிறது. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பெரிய பயம் அவளை சூழ்ந்து கொள்வது. ஐயோ, நான் என்ன செய்வேன், எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி அந்த ஆகாருக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம். இந்த பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு என்னை துரத்துகிறார்களே, நான் எங்கே போவேன் என்கிற ஒரு தனிமை அவளை வாட்டி வதைக்கிறது. இந்த காலை வேளையில இந்த இடத்துல இருக்கிற யாராவது இந்த ஆகார் போகிறதான இந்த சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை நற்றாட்டில் கைவிட்டு இருக்கலாம். ஆபத்து நாளிலே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர்கள், நம்பி உங்களை தோள் கொடுத்து தட்டி அழைத்து கொண்டு வந்தவர்கள், உங்கள் எஜமான்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை மறக்க கூடாது. இந்த காலை வேளையிலே சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கைவிட்ட நிலையில ஏங்கி தவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் சிலருடைய மனைவி உங்களை விட்டுட்டு உங்களை தனிமைப்படுத்திட்டு போயிருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய கணவன் உங்களை விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு அவர் போயிருக்கலாம். சில நேரங்கள் அந்த வேதனையோட, அந்த தனிமைப்படுத்தலோட, யார் என்ன தாங்க முடியும், யார் என்ன பலப்படுத்த முடியும், யார் எனக்காக
தன்னுடையதான கரத்தை நீட்ட முடியும்னு சொல்லி உள்ளத்துல கதறி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய சத்தத்தை கேட்க யாரும் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்துல அந்த கதறல் ஆண்டவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. தனிமையினால வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை எங்கேயோ விட்டுட்டு இங்க வந்து தொழில் நீதியாக கஷ்டப்பட்டு கொண்டு வேதனையோட புலம்பிக் கொண்டு ஒருவேளை இந்த காலை வேளையில அமர்ந்திருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில யாருமே எனக்கு நன்மைகளை தர இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டு வேதனையோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆகார் அப்படியாக கலங்குகிறார். வசனம் சொல்லுகிறது, நாங்க வாசிச்சா 14வது வசனத்துல கடைசி பகுதி வாசிச்சா, பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு எஜமானால கைவிட்ட நிலை, எஜமாட்டியால புறம்பே தள்ளப்பட்ட நிலை, அனாதையாக்கப்பட்ட நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையில கடந்து போனா உங்களுக்கும் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படியெல்லாம் கதறி அழுந்திருப்போம். யாராருக்கு போன் பண்ணிருப்போம், யாரார உதவிக்கு கேட்டிருப்போம். ஆபத்து காலத்தில் எங்களை விட்டவர்கள் எத்தனை. சில நேரங்களில் ஆபீஸ்ல எங்களுக்கு உயர்வு கொடுத்து பட்டம் கொடுத்து உயர்ந்த நிலையில் நாங்கள் வந்த நேரத்தில் சில நேரங்களில் எங்களை பொய்யான குற்றச்சாட்டு சாட்டி இல்லாட்டி ஏதாவது தவறான ரீதியில எங்களை கீழே இழுக்கும் போது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எங்களுடைய வேதனை எப்படி இருக்கும்? பிள்ளை அன்பாய் நேசித்த பிள்ளை கோல் எடுத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காட்டி எப்படி இருக்கும்? அநேக நாள் கதைக்காவிட்டால் எப்படி இருக்கும்? ஒருவித வேதனை தனிமைப்படுத்த சூழ்நிலையிலே கதறிக்கொண்டே அந்த வனாந்தரத்துக்கு அவள் சென்றிருக்கலாம். கதறிக்கொண்டே போகிற வழி எல்லாம் அழுது கொண்டே போயிருக்கலாம். அவ்வளவு கலக்கத்தோடு வேதனையோடு அந்த கதறலோடு யார் போய்கொண்டிருக்கா? இப்ப ஆகார் தன் பிரயாணத்தை போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2வது காரியத்தை நாங்க பார்க்கலாம். நாங்க வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்துல நாங்க வாசிச்சபடியே, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு. அந்த இடத்துல நாங்க வாசிக்கிறோம் 15வது வசனத்துல 2வது காரியம், தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய ஜீவனுக்கு, தன் உயிர் வாழ இருக்கிற ஒரு காரியமும் முடிந்து போகிறது. தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. இப்ப என்னாச்சு? கடந்த காலமும் என்ன கைவிட்டுருச்சு. இப்ப நிகழ்காலத்துல இந்த தண்ணீர் மட்டும்தான் இருக்கு, இந்த சாப்பாடு மட்டும்தான் இருக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, நான் உயிர் பிழைப்பதற்கு. அந்த தண்ணீரும் இப்ப என்ன செஞ்சிருச்சு? இல்லாமல் போய்விட்டது, முடிந்து விட்டது. இப்ப தன்னுடைய உயிரை காத்து கொள்ளும்படியான ஒரு கலக்கம், தன் வாழ்வதற்கான கலக்கம், வாழ்வாதாரத்துக்கான கலக்கம். இதாவது நம்முடைய தமிழ் மொழியில சொல்லுவாங்க, தமிழ் மொழியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போலன்னு சொல்லுவாங்க. என்ன பட்ட இடத்திலே இன்னொரு அடி. இப்பதான் மனசளவுல வேதனைப்பட்டு, மனசளவுல கலங்கி போய், மனசளவுல வாழ்க்கையில உடைந்து விழுந்தவளாய் பிரயாணப்பட்டு கொண்டு வந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது, தன் உயிர் வாழ்வதற்கு இருந்த ஒரு நம்பிக்கை தண்ணீர், அந்த தண்ணீரும் இப்ப என்னாச்சு? இல்லாமல் போய்விட்டது. சில நேரங்களில் யோசிச்சிருக்கீங்களா? பிரச்சனை மேல பிரச்சனை, வேதனை மேல வேதனை, துன்பத்தின் மேல துன்பம். யாரப்பா என்ன பார்க்கலாம்? யார் என்ற சத்தத்தை கேட்கிறது? யார் என்ன புரிஞ்சு கொள்ளலாம்? யோசிச்சுக்கிட்டா இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. இந்த இடத்துல தண்ணீர் செலவழிந்து, தண்ணீர் முடித்து விட்டு, அவள் வாழ்வாதாரத்துக்கு நம்பி இருந்த கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போன உடனே ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய காரியம் அவளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில பிரச்சனைக்கு மேல மனசளவுல பிரச்சனையோட போய் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, மனசளவுல வேதனையோட போய் கொண்டிருக்கிற நேரத்தில் பொருளாதார ரீதியில ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்கலாம்.
பொருளாதார ரீதியிலே சரீரம் வாழ்வதற்கு, நாங்கள் பிழைப்பதற்கு தேவையான ஒரு பெரிய பிரச்சனை எங்களை சூழ்ந்து கொள்ளலாம். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதாரத்தின் வீழ்ச்சி, ஒரு பெரிய நஷ்டம் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது நிமித்தம் அதையுமோ தாங்கிக் கொண்டு ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த இடத்துல காலை வேளையில் அமர்ந்திருக்கலாம். எல்லா பக்கத்தும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை, எல்லா வாசல்களும் மூடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. யார் திறப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில கதறிக்கொண்டு இந்த காலை வேளையில நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில நம்பிக்கை எல்லாம் இல்லை, ஒன்று எனக்கு பலன் இல்லை, மனசுல தானும் தம்பில்லை, சரீரத்திலையும் பலன் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், கடந்த காலமும் கைவிட்ட நிலை, எதிர்காலத்திலும் வாழத்தக்கதான பலனும் நம்பிக்கையும் இல்லாத நிலை. மூன்றாவது காரியத்தை நாங்க பார்க்கும்போது நாங்க வாசிக்கலாம். மூன்றாவது காரியத்துல ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் சொல்லுது, துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு பாயும் தூரத்துக்கு போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். கடந்த காலம் இருளாகிருச்சு, நிகழ்காலம் இருளாகிருச்சு, எதிர்காலம் தன்னுடைய பிள்ளை மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. அந்த எதிர்காலமும் இவள் கண்ணுக்கு முன்பதாய் மறைத்துக் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்ப எப்படி ஒரு கவலையில இந்த ஆகார், எப்படி ஒரு குமுறல்ல, எப்படி ஒரு வேதனையில இவள் இருந்திருக்கலாம், எப்படி கடந்து போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, அந்த ஆகாருடைய பிரயாணம், ஆகாருடைய வலி, அந்த வேதனை எங்களுக்கு நாங்க உணர முடியும். இந்த காலை வேளையில அவள் தன்னுடைய பிள்ளையுடைய அந்த மரணத்தை எதிர்பார்த்தவளாக, ஐயோ இப்ப பிள்ளை அழுத்து கத்துது, வாலிப பொடிய குழப்பம் பண்ணா எப்படி இருக்கும், அடம்பிடிச்சா எப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு வாலிப பொடியன் 17 வயதை சார்ந்த மதிக்கத்தக்கதான ஒரு இளம் மாணவன் பொடியன் ஒருவன் என்ன செய்கிறான்? கதறி அழுகிறான், தண்ணீர் தாருவமான்னு சொல்லி கேட்கிறான். அந்த அழுகுரலை கேட்கும் போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த வேதனையை கேட்கும் போது எப்படி இருக்கும், அந்த புலம்பலை கேட்கும் போது எப்படி இருக்கும். ஒரு தாயாக நீங்களும் ஒரு தகப்பனான நானும் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா அந்த கதறலை? வேற வழி இல்லை, வேற எங்கேயும் தண்ணி இல்லை. எங்களுக்கு கண்ணுக்கு எங்கேயுமே புலப்படவில்லை. அலைந்து திரிந்ததான நேரம், எல்லாவற்றிலும் செலவழித்த நேரம், சுற்றி திரிந்து தேடி கால்களிலே பலனும் இல்லாத போன நேரம். என்னுடைய பிள்ளைக்கு இப்பொழுது தண்ணீர் தேவை, எங்கிருந்து எனக்கு கொடுக்க முடியும்? எங்கிருந்து கொடுக்க முடியும்? ஆகார் என்ன செய்கிறார்? நான் என்னுடைய பிள்ளையின் மரணத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு எய்யும் தூரத்துக்கு முன்னாடி போய் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு போய் கதறி அழுகிறாள். கதறி அழுது கொண்டிருக்கிறாள். பிள்ளையின் அந்த வேதனை அவளுக்கு தாங்க முடியவில்லை, பிள்ளையின் வலி அவளுக்கு தாங்க முடியவில்லை, பிள்ளையின் குமுறல் அவளுக்கு தாங்க முடியவில்லை, பிள்ளை கத்துகிற சத்தத்தை அவள் கேட்க விரும்பவில்லை. காரணம், அது அவளுடைய இருதயத்தை அவ்வளவாய் தைக்கிறதா இருக்கிறது, இருதயத்திலே அவ்வளவு ஒரு ரணகலத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஒருவேளை ஒரு தகப்பனாய் தாயாய் உங்களுடைய பிள்ளைக்காக இதே கதறலோடு கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஒரு பிள்ளைக்காக அநேக நாள் காத்திருந்தவர்களாக இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்க கூடும். பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தாயாக தகப்பனாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், பிள்ளையுடைய அந்த மரண துடிப்பு, அந்த மரண வேதனை, அந்த மரண அவஸ்தையை பார்த்தவளாக, சகிக்க கூடாதவளாக இவள் கதறி அழுது கொண்டிருக்கிறதான சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில எத்தனை தாய்மார்கள் இருக்கிறீங்களோ தெரியல, உங்களுடைய பிள்ளை எதிர்காலத்தில் எடுக்க போகிற தவறான தீர்மானத்தை அவன் எடுக்க கூடாது. ஆண்டவரே, அவன் எடுக்க கூடாது. அவன் எடுத்தால் அவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். அவனை மன்னித்து விடுங்க, அவனை காப்பாற்ற
காப்பாற்றுங்க, அவனை ஆண்டவரை தூக்கி எடுங்க, அவன் சரியான தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அநேக தாய்மார்கள் தன் இருதயத்திலே குமுறி கொண்டு அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடையதான பிள்ளை தவறான நண்பர்களோடு பழகுகிறதான சூழ்நிலையில், தவறான நண்பர்களோடு சேருகிற சூழ்நிலையில், தவறான நண்பர்களோட வெளியில போற நேரத்தில் நீங்க அழுது கொண்டே அவனை அனுப்பலாம். போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பலாம், போய் வான்னு சொல்லி அனுப்பலாம். உள்ளத்தின் கதறலோடு போயிட்டு இவர்களோடு பத்திரமா என் பிள்ளை வந்து விடுவானா? சில நேரங்களில் நைட் 1 மணி 2 மணிக்கு விடிய 3 மணிக்கு பிள்ளை வீட்டுக்கு வரும் வரைக்கும் தாய் கதறிக்கொண்டு பதறிக்கொண்டு அமைதி இல்லாமல் இவன் வரமாட்டானா கால் பண்ணாலும் ஆன்சர் பண்றான் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை ஏங்கி தவிக்கிற நாட்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த நாட்கள் ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த தாயுடைய தகப்பனுடைய கதறல் சத்தத்தை பிள்ளை அறியாவிட்டாலும், அம்பேரிய தூரத்தில் போயிட்டு உட்கார்ந்து தாய் கதறி அழுது இந்த இஸ்மவேலுக்கு கேட்டுச்சோ தெரியல. அந்த கதறல் சத்தம், அந்த ஏக்கம் இஸ்மவேலுக்கு கேட்டதோ தெரியவில்லை. அவன் உணர்ந்து கொண்டானோ தெரியவில்லை, அவன் அறிந்தானோ தெரியவில்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்கள் விடுகிற கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுகிற பிள்ளைகளுக்காக ஏங்குகிற கண்ணீரை, எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நீங்கள் ஒருவேளை பிள்ளை மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த கடைசி நம்பிக்கை செய்கிற காரியத்தின் நிமித்தம் ஏற்படுகிற துக்கம் துயரத்தை யார் பார்க்க விட்டாலும், கூட இருக்கிறவங்களுக்கு அது உணராவிட்டாலும், கூட இருக்கிறவங்கள் அதை தெரிந்து கொள்ளாவிட்டாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை பிள்ளைக்கு விளங்காது, புள்ள போது வருது, பிள்ளைக்கு விளங்காது அம்மாவுடைய இதய துடிப்பு, அம்மாவுடைய வேதனை, அம்மாவுடைய போராட்டம், அம்மாவுடைய கவலை, அம்மாவுடைய கண்ணீர். ஆனால் அதை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்கள் கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது அவள் கதறி ஏங்கி குழம்பி அழுது கொண்டிருக்கும் போது, இதோ நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி தேவ சமூகத்தில் இருந்து வருகிறது. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தியை தேவ தூதன் ஆகாருக்கு அனுப்புகிறது. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். நாங்க வாசிச்சா 17வது வசனத்துல நாங்க வாசிச்சா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் கேட்கல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஆகாருடைய அழுகுரலை கேட்டு பிள்ளையை பார்க்கவே பார்த்தார். அல்லேலூயா. மரிக்க போகிற அவனுடைய வாழ்க்கையை, மரித்துக் கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையை, நம்பிக்கை இல்லாமல் எதிர்காலம் அழிந்துவிட்ட நிலையிலே, கடந்த காலம் அழிந்துவிட்ட நிலையிலே, இறந்த காலத்தை குறித்ததான ஒரு பெரிய கசப்போடு வாழுகிற இவளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி இருக்கிறது. என்ன செய்தினா, பயப்படாதே, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டார். இந்த கால வேளையில நம்பிக்கை இல்லாம இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், எதிர்பார்ப்பு இல்லாம அமர்ந்திருக்கலாம், எல்லாவற்றாலும் ஏமாற்றப்பட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், தோல்வியோடு அமர்ந்திருக்கலாம், வேதனையோடு அமர்ந்திருக்கலாம், உங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களே என்று சொல்லி அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற நல்ல செய்தி, பயப்படாதிருங்கள். உங்களை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற பரலோகத்தின் தேவன் உங்களோடு, உங்கள் அருகில் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னோடும் உங்களோடும் இருந்து உங்களையும் என்னையும் தூக்கி சுமந்து நடத்துகிற தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க தைரியமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். காரணம், உங்களுடைய கூக்குரலை கேட்பவர் கர்த்தர். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவன்,
அந்த தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அன்று ஆகாரை நேசித்தபடியால், ஆபிரகாமுடையதான அந்த சத்தத்தை தேவன் அறிந்திருந்தபடியால், அவனுடைய இருதயத்தின் ஆசையை அறிந்திருந்தபடியால், ஆகாரையும் இஸ்மவேலையும் இந்த இடத்துல பலப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் என்னதான் தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். ஏன் பயப்படுற? எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி ஏன் பயப்படுற? கடந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை கொடுத்துருச்சு, நீ ஏன் பயப்படுற? நிகழ்காலத்துல உன்னுடைய வாழ்வாதாரத்துல பெரிய போராட்டம் கஷ்டம் வந்துருச்சு, நீ ஏன் கலங்குற? எதிர்காலம் ஓ கண்ணுக்கு முன்னுக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்று ஏன் கலங்குகிறார்? நான் படைத்தவர் கூட இருக்கிறேன் அல்லவா என்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ இந்த காலை வேளையிலே அந்த வாக்கு தத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதே, கலங்காதே, திகைக்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையிலும் போகலாம். அந்த கால வேளையில எந்த பாதையிலும் நீங்க கடந்து போகலாம். நீங்க எப்படியாப்பட்ட நிலையிலும் இருக்கலாம். கைவிடப்பட்ட நிலையில கதறி புலம்பி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கண்ணை மூடி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கண்ணை மூடி கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் உங்க கையை பிடிச்சி உங்க மனசுக்கு உங்க காதுல சொல்றார், மகனே ஏன் அழுகிறாய்? மகளே ஏன் அழுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? கர்த்தர், நான் இதுவரைக்கும் நடத்தினேன் அல்லவா? இதுவரைக்கும் உன்னை சுமந்து வந்தேன் அல்லவா? இதுவரைக்கும் உன்னை தூக்கி சுமந்தேன் அல்லவா? இதுவரைக்கும் உன்னை தட்டி கொடுத்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் இந்த காலை வேளையில இந்த இடத்தில் அமர பண்ணி இருக்கிறேன் அல்லவா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். ஆகாருக்கு அப்படி ஒரு புதிய பலன். ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினவுடன் இனி கலக்கம் இருக்குமா? காரணம் என்ன? என் குரலை யாரு கேட்பாங்க? எஜமாட்டி கேட்கிறா இல்ல, எஜமான் கேட்கிறார் இல்ல. ஆனால் இந்த உலகத்தையே படைத்த எஜமான் அதை கேட்டு விட்டார். ஒருவேளை எங்க எஜமான் கேட்க மாட்டாங்க, எஜமாட்டி கேட்க மாட்டாங்க, ஒருவேளை நாங்க கூட இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்கிறவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நிச்சயமாகவே பதில் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், பிள்ளைய பார்த்து சொல்றார், ஆகாரை பார்த்து சொல்றார், பயப்படாதே, நான் பிள்ளையோட கூட இருக்கிறேன், நீ அவனுடைய கையை பிடித்து கொண்டு நடத்து, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பிள்ளையை குறித்து. இந்த இடத்துல அந்த பிள்ளையை அன்று காப்பாற்றின அந்த தேவன், அந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்கும்படி, உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படி, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி அன்று அந்த ஆகாருடையதான வாழ்க்கையிலே செவி கொடுத்து ஆகாருடைய நிலைமையை மாற்றின கர்த்தர், அந்த ஆண்டவராகிய தேவன், அந்த கர்த்தராகிய கர்த்தர் 4000 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் அந்த இஸ்மவேலோடு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நாளிலிருந்து 4000 வருடங்களுக்கு பின்பதாக இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்த வந்தார். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து பார்த்தா 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பூமிக்கு உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படி, உங்களுடைய குரலை கேட்கும்படி, உங்களுடைய கதறலின் சத்தத்தை கேட்கும்படி, உங்களுடைய தவிப்பை கேட்கும்படி, உங்களை புரிந்து கொள்ளும்படி, உங்களுடைய வேதனைகளை பாடுகளை சுமக்க அந்த இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த கால வேளையில யாராவது ஒருத்தர் இந்த இயேசு எனக்கு வேண்டும், எனக்காக ஜீவனை கொடுத்த,
என்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய, என்னுடையதான கதறலை கேட்கக்கூடிய, என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, என் இருதயத்தின் வேதனையை நீக்கக்கூடிய, என்னுடைய யோசனையை, என்னுடைய வலிகளை சுகமாக்கக்கூடிய, என்னுடைய இருதயத்தின் புண்ணை, இருதயத்தின் அந்த காயத்தை ஆற்றக்கூடிய இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாராவது விசுவாசத்தோட, நம்பிக்கையோட இயேசுவே வாழ்க்கைக்குள்ளாக வாங்க. என்னுடைய மனம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஜீவியம் எல்லாம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இயேசுவே நீர் வாருமப்பா, என் வேதனைய, என்னுடைய துக்கத்தை, என்னுடைய கண்ணீரை நோக்கி பாருமப்பான்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்களா இருந்தா இந்த காலை வேளையில உங்களை விடுதலையாக்க இந்த ஜீவனுள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க பார்த்த 3 விதமான கதறலை ஆகார் சந்தித்தார். முதலாவது, அவளுடைய கடந்த காலம் அவளை கைவிட்டு விட்டது. அவளுடைய நிகழ்காலம், வாழ்வாதாரம் அவளை கைவிட்டு விட்டது. அவளுடைய எதிர்காலமும் அவளை கைவிட்டு விட்டது. ஆனால் கர்த்தர் மட்டும் அவளை கைவிடவே இல்லை. இந்த கர்த்தர் உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவராக எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த கைவிடாத கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறபடியினால் அவருடையதான சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே நீங்களும் நானும் தேற்றப்படத்தக்கவர்களாக, ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் எழுந்து நின்று இந்த ஆண்டவரை சற்று வினாடிகள் அவர் செய்த காரியங்களை நினைத்து பார்க்க போகிறோம். ஒருவேளை வேதனையில், துன்பத்தில் போகிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாளில் மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாளில் வேதனையில் போற உங்களை தேற்ற ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாளில் வாழ்க்கையில் மாற்றுவதற்கு ஆண்டவர் வேதனையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சில வினாடிகள் கண்களை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்களை மூடி சற்று சிந்தித்து பாருங்கள். கண்களை நல்லா இருக்க மூடிக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கைவிடப்பட்ட நிலையில ஒருவேளை இந்த இடத்துல தவித்து கொண்டு அமர்ந்திருக்கலாம், வேதனையில போராட்டத்தில் அமர்ந்திருக்கலாம். கண்களை மூடி சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய தனிமையின் பாதை, போராட்டத்தின் பாதை, வேதனையின் பாதை, விடுதலை இல்லாத அந்த சூழ்நிலை எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய நிலைமை எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய தவிப்பு எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய கண்ணீர் கஷ்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசிப்பாரு. உங்களை புரிஞ்சுக்கொள்ள யார் சரி இருக்காங்களா? உங்களை தேற்ற யார் சரி இருக்கிறாங்களா? உங்களை தைரியப்படுத்த யாராவது இருக்கிறார்களா? உங்களை தட்டி கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? சற்று யோசித்து பார்ப்போம். அப்படியே ஜப சிந்தையோடு ஆண்டவர் தேற்றின, ஆண்டவர் விடுதலையாக்கின, ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தின, உயர்த்தின காரியங்களை சற்று நினைத்து பார்த்து ஒரு விசை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் தனிமையில் பாதையிலே போகிறேன், ஆண்டவரே நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லப்பா, என்னை தேற்ற யாரும் இல்லப்பா, என்னை அரவணைக்க யாரும் இல்லப்பா, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற யாரும் இல்ல சுவாமி, நீர் கை நீட்டும் அப்பான்னு சொல்லி கதறுங்கள். பார்ப்போம். உடைய கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்கள் ஆண்டவருக்கு. உங்களை நீங்க இந்த காலங்களில் ஒப்பு கொடுங்க இந்த ஆண்டவருக்கு. அவருடைய தகன பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கப்படுவோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே,
வேதனை, பிரச்சனை, கவலை, கண்ணீர், துக்கம், ஆண்டவரே தாங்க முடியாத குழப்பம், பிள்ளைகளை குறித்த கலக்கம், தன்னை குறித்து எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் யாரெல்லாம் இந்த இடத்துல கடந்து போறாங்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, தன் பிள்ளைக்காக யாரெல்லாம் கதறி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் துக்கத்துல ஆண்டவரே குழப்பத்துல போய் கொண்டிருக்கிறார்களோ, வெகு சீக்கிரத்துல நீர் அவர்கள் கரங்களை பிடிப்பீராக ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அவர்களுடைய பிரச்சனைகளை, வேதனைகளை நீர் சுமந்து கொள்வதற்காய் நன்றி. நீர் அவர்களை சுமக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வேதனையில உள்ளத்துல உடைக்கப்பட்ட நிற்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் தேற்றுங்கப்பா, ஒவ்வொரு தகப்பனையும் தேற்றுங்க, ஒவ்வொரு பிள்ளையையும் தேற்றுங்க, ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் தொடுங்க. இந்த காலை வேளையில எல்லா வேதனையும், துக்கத்தையும், கண்ணீரையும் துடைத்து புதிய நம்பிக்கையோடு, புதிய எதிர்பார்ப்போடு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையில கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறதற்காய் நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்களும் கூட எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால் எங்களை சிரம் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எங்களுடைய கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறக்காதே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடையதான கதறலை கேட்கிறதான அந்த மாறாத அன்பு, பரிசுத்த ஆவியானவருடையதான வழிநடத்தல், எல்லா பலவீனங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நாட்களும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.